சென்னையில் பெய்து வரும் மழையால் பெரம்பூர் அருகே பட்டாளம் பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை மோட்டார் மூலம் அகற்றும் பணியில் மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் முனாஃப். வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று இரவு முழுவதே மிதமான மழையானது பெய்து வருகிறது. தற்போது வட சென்னை பட்டாளம் பகுதியில் இருக்கிறோம். அந்த பகுதியில் குறிப்பாக அங்காளம்மன் கோவில் தெரு, அதே போல் ஆஞ்சநேயர் கோவில் தெரு, முன்னுசாமி தெரு உள்ளிட்ட பகுதிகளில் முழங்கால் அளவிற்கு தண்ணீரானது தேங்கியிருக்கிறது, மழைநீரானது தேங்கியிருக்கிறது. நேற்று இரவு முதலே பெய்த மழையின் காரணமாக இந்த மழைநீர் தேங்கியிருக்கிறது. குறிப்பாக எந்த ஆண்டு மழை பெய்தாலும் இந்த பகுதியில் அதிக மழைநீர் தேங்குவதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கூறுகின்றனர். குறிப்பாக இந்த அங்காளம்மன் கோயில் தெரு, ஆஞ்சநேயர் கோயில் தெரு, அதே போல் முன்னுசாமி தெரு உள்ளிட்ட இந்த 3 தெருக்களிலும் நேற்று இரவு பெய்த மழையின் காரணமாக முழங்கால் அளவிற்கு தண்ணீரானது தேங்கியிருக்கிறது. குறிப்பாக இந்த மழைநீர் தேக்கத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது மழைநீர் வடிகாலில் செல்லக்கூடிய இந்த நீர் முழு கொள்ளளவு எட்டியதன் காரணமாகத்தான் இந்த பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருப்பதாகவும், அதே போல பிளாஸ்டிக் பொருட்கள், பேப்பர்கள், காகித பொருட்கள் உள்ளிட்ட பொருட்களின் அடைப்பின் காரணமாகத்தான் இந்த மழைநீர் தேங்கியிருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக நேற்று இரவு முதலே பெய்த இந்த மிதமான மழையின் காரணத்துக்கே முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியிருப்பதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். இந்த மழைநீரை அகற்றக்கூடிய பணியில் மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ராட்சச மோட்டார் பம்புகள் மூலம் இந்த மழைநீரை வெளியேற்றக்கூடிய பணியில் மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். முழங்கால் அளவிற்கு தேங்கியிருக்கக்கூடிய இந்த மழை நீரில் பொதுமக்கள் கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இன்று மழை தொடர்ந்தால் முழங்கால் அளவிற்கு இருக்கக்கூடிய தண்ணீர் இடுப்பளவிற்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும், வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து மாநகராட்சி பணியாளர்கள் ராட்சச மோட்டார் பம்புகள் மூலம் இந்த தண்ணீரை வெளியேற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாபுடன் செய்தியாளர் முனாஃப்.